அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா புகழும் அகில உலகங்களின் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே. நம்மை ஈமான் கொண்டவர்களாக இஸ்லாமிய உம்மத்தாக படைத்த ரப்பிற்கு கோடான கோடி நன்றிகள். நம்முடைய நபி, நபிகளாரின் தலைவர், மனிதகுலத்திற்கான பேரருள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் அதிகமாக தேடுகிற ஒரே விஷயம் என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரே பதில்தான் ஆரோக்கியம். பணம் வேண்டும், வசதி வேண்டும், வீடு வேண்டும், வாகனம் வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இவை அனைத்தையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலில் தேவைப்படுவது என்ன? ஆரோக்கியம். நோய் இல்லாமல், மருத்துவமனை வாசலுக்கு அடிக்கடி போகாமல், மருந்துகளோடு வாழ்க்கையை கழிக்காமல், படுக்கையிலேயே முடங்கி போகாமல், உடலின் உள்ளுறுப்புகள் சீராக செயல்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசைதான் இன்று ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் இருக்கிறது. ஆனால் அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. சின்ன வயதிலேயே சர்க்கரை நோய், இளம் வயதிலேயே இரத்த அழுத்தம், நாள்பட்ட வலி, தொடர் சிகிச்சைகள், டயாலிசிஸ், கேன்சர் போன்ற கடுமையான நோய்கள் எத்தனை குடும்பங்களை அமைதியிழக்கச் செய்திருக்கிறது. அதனால் தான் இன்று இமாம்களிடத்திலும் உலமாக்களிடத்திலும் எனக்காக துவா செய்யுங்கள், எனக்கு ஷிபா கிடைக்க துவா செய்யுங்கள், இந்த நோயிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணற்ற கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிற விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மிக முக்கியமான விஷயம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரியாக ஓதிய ஒரு துவா. ஆரோக்கியத்திற்காக, பாதுகாப்பிற்காக, முன்னெச்சரிக்கையாக, நோய் வந்த பின்பும் நோய் வருவதற்கு முன்பும் ஓத வேண்டிய ஒரு துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் ஆரோக்கியம் என்று. ஈமான் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த எல்லாவற்றுக்கும் என்ன பயன்? எல்லாம் இருக்கிறது, ஆனால் சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் வெளியே போக முடியாது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் அனுபவிக்க முடியாது. இப்படியான நிலை வந்தால் வாழ்க்கையே சுமையாகிவிடும். அன்பான சகோதரர்களே, பலருக்கு ஆரோக்கியத்தின் மதிப்பு தெரியாமல் போவது அதை இழந்த பிறகுதான். இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நியாமத்தின் மதிப்பு அதன் எதிர்பார்ப்பை பார்த்த பிறகுதான் புரியும் என்று. வெயிலில் நின்றால் தான் நிழலின் அருமை தெரியும். பசியெடுத்தால் தான் உணவின் மதிப்பு புரியும். நோய் வந்தால் தான் ஆரோக்கியத்தின் விலை புரியும். ஆனால் அன்பான சகோதரர்களே, நாம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த நோயையும் மருந்தில்லாமல் படைக்கவில்லை என்று. வெளிப்புற மருந்துகள் தேவை, அதே நேரத்தில் ஆன்மீக மருந்தும் அவசியம். அந்த ஆன்மீக மருந்துதான் துவா. இப்போது கவனமாக கேளுங்கள். இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வந்தார்கள். அந்த துவா, اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت، اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. யா அல்லாஹ், என் உடலுக்கு நீ ஆரோக்கியம் வழங்கு. யா அல்லாஹ், என் செவிப்புலனுக்கு நீ ஆரோக்கியம் வழங்கு. யா அல்லாஹ், என் பார்வைக்கு நீ ஆரோக்கியம் வழங்கு. உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாருமில்லை. அன்பான சகோதரர்களே, இந்த துவாவை யார் யார் ஓதலாம்? நோயாளிகள் ஓதலாம், நோய் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் ஓதலாம், இன்னும் நோய் வராத இளைஞர்கள் கூட முன்னெச்சரிக்கையாக ஓதலாம். இந்த துவாவை நம்பிக்கையோடு, யக்கீனோடு தொடர்ச்சியாக ஓதுபவர்களைப் பற்றி உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் நோயில் மாற்றத்தை ஏற்படுத்துவான், நிவாரணத்திற்கான கதவுகளை திறப்பான், எதிர்கால பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பான். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுகூருங்கள். பல்லாண்டுகளாக கடுமையான நோய், மனிதர்கள் ஒதுக்கிவிட்டார்கள், உறவுகள் விலகினார்கள். ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை, இறைவனை விட்டுவிடவில்லை. ஒரு தண்ணீரால் அல்லாஹ் முழு ஷிபாவை வழங்கினான். அதே அல்லாஹ் இன்றும் உயிரோடு இருக்கிறான். அதே வல்லமை, அதே கருணை, அதே ஷிபா. அன்பான சகோதரர்களே, மனம் தளராதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள். இந்த துவாவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். இன்னும் இதுபோன்ற பயனுள்ள இஸ்லாமிய உரைகள் பெற சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான இதயத்தையும் முழுமையான ஷிபாவையும் வழங்குவானாக.